வெல்கம் டு ஸ்விங் ட்ரேடிங் வீக்லி ரீகேப் தென் ப்ரிவ்யூ ரெண்டுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் நம்ம கமோடிட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் இந்த வீக் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் படி பெரிய நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து 9 PM போல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இந்த வார் எப்படி போயிட்டு இருக்குன்றத சொல்லியிருந்தாரு. அது 9 PMன்றது வெனஸ்டே, ஓகே, நியூயார்க் டைமில். ஆனால் நமக்கு அது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் வரும். மார்னிங் மீன்ஸ் ஒரு 6:30 அந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ டைம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான மூவ் பெருசா இல்லை. ஆனா அவர் சொன்ன நியூஸ்னால வந்தக்கூடிய மூவ் நமக்கு டிபி அடிக்கிறது. நம்ம செட்டப் படி, டெக்னிக்கல் செட்டப் படி டிபி அடிச்சது. ஸோ அந்த நியூஸ் டைம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாதது வந்து நம்ம விருப்பம் தான். ஏன்னா நம்மளால அந்த நியூஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அவர் நல்லபடியா சொல்லியிருந்தா டோட்டலா மாதிரி போயிருக்கும். ஐ மீன் நம்ம எசன் பெருசா விழுந்திருக்கும். ஓகே, இப்போ அவர் நம்ம சாதகமா சொல்லவே, நம்ம பொசிஷனுக்கு சாதகமா சொல்லவே அது டிபி அடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்விங்டட் வந்து இந்த வீக்ல நம்ம கனெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஓகே, அப்படி என்ன இருந்ததுன்றத நம்ம பார்த்துருவோம். சரி, வீக்லியில சிம்பிள் ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. கோல்டு போன வீக்கே நல்லாவே தெரிஞ்சது. நல்ல ஃபாலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிஜெக்ஷன். தென் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்றோம் தான், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த வீக்கை வந்து கிராஸ் பண்ணணும், இந்த வீக்கோட ஹையை கிராஸ் பண்ணணுன்றது தான் நம்ம ப்ரீவியஸ் வீக்ல எதிர்பார்த்தது. அந்த மாதிரி மார்க்கெட்டும் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து எடுத்திருந்தது. சரியா, டெய்லி செட்டப்ஸ்ல பாத்தீங்கன்னா கிடையாது, சிஆர்டி எதுவுமே இல்லை, ட்ரெண்ட் சுகதம் ஆகல. சரி, மண்டே டியூஸ்டே மார்க்கெட் அப்படியே போயாச்சு. சரி, வேற என்ன பண்ணலாம், மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு 0.5. இது ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப நார்மலாவே தெரியும். கோல்டு எப்பவுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ன்றது ஒரு கீ லெவல் தானே, ஐ மீன் ஐஆர்எல் இருக்கு. சரிங்களா, ஸோ எக்ஸாக்டா நம்மளுக்கு 0.5னா இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வரணுன்றது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் போன வீக் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இங்க ஆல்ரெடி ஒரு சிஆர்டி இருக்குந்தோ, இதுதான் எக்ஸாக்ட்லி இதுதான். இருங்க, இதை எடுத்துடலாம். இதை சொல்லிட்டு இருந்தேன், தேர்ஸ்டேவை 5 days ஸ்வீப் பண்ணி முடிச்சிருந்தது. ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆனால் நம்மளுக்கு ஃபாலோ ஆகுமான்னு. ஆனால் அந்த இடத்துல ஈக்குவல் ஹை இருந்தது. ஸோ இந்த செட்டப் வந்து இன்வேலிட் ஆகும்ன்றதையும் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? மண்டே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 1 hour காமிக்கிறேன் பாருங்க, சொன்னது இதுதான். ஓகே, அப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இருந்தது இந்த பெரிய பை ஃபேராலிக் கேப். மேபி அது டேர்ன் ஆகிட்டு இன்வெர்ஷன் ஆனால் நம்ம பார்க்கலான்றது தான் யோசனை. அது எஸ்எம்டியே வேணும். இந்த மாதிரி ஈக்குவலைஸ் இருக்கும்போது நம்ம போக மாட்டோம். சரிங்களா, எங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகல. அதையும் கொஞ்சம் பாருங்க. எம்எஸ்எஸ்லாம் வேணும் கைஸ், எம்எஸ்எஸ் இல்லாமலாம் பார்க்காதீங்க ஸ்விங்ஸ்ல. இதெல்லாம் நம்ம இன்ட்ராடே கிடையாது பார்த்துக்கலான்றதுக்கு. ஓகே, ஸோ நம்ம அந்த செல் சைட்ஸும் போல. வீக்லி டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது. டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம சிஆர்டி இல்லை. பட் எய்ம் வந்து 0.5 மினிமம் மார்க்கெட் போகணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 4 or 15 இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்ற, வேற ஒன்றும் இல்லை. ஃபோராஸ்ல பாருங்க, திஸ் இஸ் அன் ஓபி. ஓகே, எப்படி ப்ரோ? சிம்பிள், பை பிஃபோர் செல் கேண்டில் வித் லிக்விடிட்டி ஸ்வீப்போட அது அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க அதை ட்ரஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, லிக்விடிட்டி ஸ்வீப் மீன்ஸ் அது ரொம்ப பேக் போயிருக்கு. சம்திங் அரௌண்ட் 8th December அந்த லோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. தென் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இது எப்படி பார்க்கலாம்? 1 hours எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சா தெரியும். இந்த லோ டு ஹையை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 0.5 மார்க்கெட் வந்து தான் மேலே போயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிப் ஐ இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஐ, இந்த ஐக்கு இது ஹையர் ஐ. தென் மார்க்கெட் கீழே வருதா, அதே ஒர்க் தான் ரியாக்ட் ஆகுது. ஓகே, 30th day, இது ஒரு மண்டே, இதுதான் மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 159 மேக்ஸிமம் அந்த கேண்டில்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்வீப் இல்லை, 159 மேலே போயாச்சு. ஸ்வீப் இல்லை, ஸோ விட்டுருங்க. டியூஸ்டே எடுத்துக்கலாம். இதுதான் டியூஸ்டே கேண்டில். 1721 1 5 இது தெரியுதா? இது 521. ஆமா, ஓகே, 21 5 வந்து ஸ்வெட் பண்ணிருக்கு. தெரியுதா? கரெக்டா 5 எடுத்திருக்கான். இப்போ அங்கே கீ லெவல் இருந்தால் தானே ப்ரொடிக்ட் பண்ணுவாங்க. கீ லெவல் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோர் இல்லை தான். பட் ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரி, இல்லை நம்ம ஒரு ரிஸ்க் என்ட்ரி கூட வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இந்த மாதிரி எஃபிஜிஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் பார்த்தது எல்லா லிக்விடிட்டிஸும் கலெக்டட். இது வந்து எஃபிஜி, ஸ்டார்டிங் எஃபிஜி, அங்கே நம்ம என்ட்ரி இல்லை. இங்கே ஸ்பிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. மேபி 1 hourல போனால் யாராவது ஒரு எஃபிஜி இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்க்குறோம். ஐசிடி படி பார்த்து எடுத்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் என்ட்ரி. நான் 1 hourலையும் காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அந்த ஆர்டர் ஃப்ளோ கான்ஃபிடென்ட் வரும். தெரியுதா? பக்காவா இருக்கு. ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோன்னு ஒரு வாட்டியும் மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடியது பாடி க்ளோஸோட இருக்கும் ஹையர் ஐஸ். ஸோ நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த 1 hourல வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதாங்க, கீ லெவல் 1 hour ஃபேர் வேலி கேப். எனி திங் 4 hours இல்லைனா கூட 1 hours இருந்தாலும் ஓகே தான்.
தென் நான் வந்து இங்க 9 o'clock மார்க் பண்ணது 9 o'clockன்றது ஒரு நியூ ஓப்பனிங் ஃபார் ஒரு கேண்டிலோடைய டைம். அப்போ போய் நான் 15 minute என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் எனக்கு கன்ஃபர்மேஷன் 1 hourல பார்க்கும்போது அங்க ஒரு எஃப்இஜிஎம் இருக்கு, ஐஓஎஃப்டி. மார்க்கெட் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது இங்க தொட்டுட்டு. நீங்க இங்கே இருந்தாலும் ஓகே தான், இங்க போயிருந்தாலும் ஓகே தான். நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷனோட பொறுமையா போய் எடுக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் அந்த செட்டப் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வரதுக்காக இவ்வளோத்தையும் காமிக்கிறேன். சரிங்களா? ஒரு அடியும் பாருங்க, பர்ஃபெக்டா தானே போயிருக்கு. சி 15 minute ஃபெராரி கேப். இதுக்கு மேல நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல. ஏஎம்டி கைஸ், இது என்னன்னு சொல்லுவீங்க? அக்யூமுலேஷன் ஆகுது. அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் வித் 4 hour ஸ்வீப், 1 hourல ஃபெராரி கேப், 15 minute ஃபெராரி கேப். தென் இது எம்எஸ்எஸ். ஓகே, இந்த ஹை எடுத்தாச்சு. இந்த ஹை எடுத்தாலே எம்எஸ்எஸ் தான். இந்த ஹை எடுத்தாலே எம்எஸ்எஸ் வித் ஃபெராரி கேப் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். கரெக்டான என்ட்ரி. டார்கெட்டிங் 0.5, வீக்லி லெவல் 0.5. போயிடுமா, இது வந்து ரீச் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா ஓகே ஃபைன். நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கும், பெரிய ரேஞ்சு. தென் இங்க ஸ்ட்ரிக்டா தான் வைக்க போறேன். ஏன்னா மேனிபுலேஷன் ஆன கேண்டில் திருப்பி மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணாது. ஸோ இந்த லோஸ் எடுத்துட்டாலே நம்ம அங்கே வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால நம்ம வைக்க வேண்டியது இந்த டைட் ஸ்டாப் லாஸ். தென் டிபி நான் 0.5 ஆஃப் த வீக்லி கூட வைக்கல, டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் வச்சிருப்பேன். தட்ஸ் இட். இப்போ இந்த இடத்துல எப்படி கிட்ட போயிட்டு ஃபாலோ ஆகுது ட்ரேட் எப்படி மேனேஜ் பண்றது? சிம்பிள். ஃபெராரி கேப்ஸ் இருந்தால் அது ஃபாலோ ஆகணும். அப்படி இல்லையா, உங்களுடைய ஹையர்ல லோவர் லோவா மாறிடுச்சுன்னா நீங்க ஹோல்ட் பண்ணாதீங்க, போதும், வெளியே வந்துருக்கு. ஆஸ் ஏ பிகினிங் நான் அதான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க ட்ரேட் எடுத்து பழனாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதை கத்துப்பீங்க. சரிங்களா? இங்க மாறல, இல்ல பார்ஷியல்ஸ் புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க தைரியமா. ஃபுல் டிபின்றது 5.7. உங்களோட பார்ஷியல்ஸ் அரௌண்ட் 3 to 4 hours ஒரு 70% புக்கிங் போட்டு மிச்சத்தை ஓட வேணும், அவ்வளவுதான். அது நெக்ஸ்டா போறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாக்டா அது எவ்வளவு தூரம் போகன்றதுனால சொல்ல முடியாது. 5.7 hours எனஃப். ஓகே சரி. இப்போ அந்த 0.5 தொட்ட உடனே செல் ஆகணுமான்னு கேட்டா சீரியஸ்லி சொல்றேன், தெரியாது. ஏன்னா இதுதான் ட்ரம்பான நியூஸ் வந்தது. வெனஸ்டே 9 PM தான் கைலோ டைம் வந்து 21. இது நமக்கு 100% தெரியாது. நியூஸ் வந்தோடனே நம்ம இருக்க வேண்டியது ஏஷியன் செஷன் 21. சரிங்களா? அந்த ஏஷியன் செஷன் முடிஞ்ச பிறகுதான் நம்ம எது வந்தாலும் டிக்ளேர் ஆகுமே நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஐஆர்ல இருக்கும். வந்தது வெனஸ்டே, தென் தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகும்போது டே ஹை எடுத்தான். இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ஒன்னா அது ஈஸியா இருந்திருக்கும். டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை டு ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப்னு சொல்லிட்டு. நம்ம இங்க டேல வந்து எதுவும் என்ட்ரி எடுக்க முடியல. ஏன்னா வெனஸ்டே இது ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே, தேர்ஸ்டேக்கு அப்புறம் ட்ரேடிங் டேவே கிடையாது. மேபி 4 hour ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு அங்கே செல்லு தெரிஞ்சு போச்சு. ட்ரம்ப் நியூஸ் ஆஃப்டர் தான் சொல்றேன், நான் நியூஸ்ல சொல்ல. சரி 17 days வெப்ட் ஆயிருக்கு. நியூஸ் வந்தாச்சு 21. நத்திங், ஒரு என்ட்ரியும் கிடையாது. இது 159 என்ட்ரி கிடையாது. சரிங்களா? அப்படியே விட்டுருவோம். கம்மிங் வீக் எப்படி இருக்கும் சீரியஸ்லி தெரியல. ஏன்னா ஒரு 48 hours சீஸ் ஃபயர் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த 48 hours சீஸ் ஃபயர் டைமிங்க்கு வந்து நாங்கள் மதிக்கலாம் மாட்டோன்ற மாதிரி ஈரான் சொல்லிட்டான். அது எப்போ அவர் சொன்னார்னா, ஃபைட்டர் ஜெட்ல வந்து பைலட்ஸ் அவங்க ஈரான் டெரிட்டரியில விழுந்த உடனே அமெரிக்காவுக்கு அது ஒரு அவமானம், அவங்க வந்து இப்போ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர்னாரு. அவர் முடியாதுன்றாரு ஈரான். இந்த சீஸ் ஃபயர் டைமிங் 48 hours 10:05 10 AM இந்த ஈடி டைம்ல முடியுது, நியூயார்க் டைம்ல. நமக்கு அப்போ ட்ரேடிங் வந்து இருக்கும், லாஸ்டாக் ட்ரேடிங்ல இருப்போம். நம்ம ½ an hour ஆயிருக்கும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு பேரிஸா தான் ரியாக்ட் பண்ணணும். அதாவது ஆயில்லாம் சர்ஜ் ஆகணும், டிஎக்ஸ்ஐல சர்ஜ் ஆகணும். சர்ஜ்னா பை ஆகணும். கோல்டு, இயூ, ஜியூ, என்கியூ எல்லாம் செல் ஆகணும். அப்படி செல் ஆக போகுதுன்னா நம்ம செட்டப் மாஸ் கரெக்டா நம்ம 0.5 வித் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருக்கும். இங்கேயும் பையில இருக்கும், ஆனால் கண்டுக்க மாட்டோம் டேட்டா வந்ததுன்னா. நான் சொல்றது புரியுதுங்களா? டேட்டா வந்து மார்க்கெட்டு ஆயிலுக்கு சாதகமா வந்துருச்சுன்னா இதெல்லாம் கீழே விழும். ஸோ நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் செட்டப். 4 hours படி பார்த்தீங்கன்னாலும் உங்களோட எஃப்இஜில மார்க்கெட் கரெக்டா நிக்குது. 1 hourல பாருங்க, எம்எஸ்எஸ்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கான். இல்ல அப்படின்னா மார்க்கெட் ரேட் மாறிடும், பை சைடு கிளம்பி போயிடும். அதனால இப்போதைக்கு செட்டப் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ விட்டுருவோம். தென் யூரோ ஜிபிபி. யூரோ ஜிபிபி நல்ல செட்டப் இருந்தது. கொஞ்சம் சர்ச்சையான செட்டப் தான் அது, பட் நல்லா இருந்தது. நான் காமிக்கிறேன் பாருங்க. அது ஃபெயில் ஆனாலும் எடுக்கணும். சரி, வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அனலைஸ் உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. நான் ரொம்ப ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது ஒரு ரேஞ்ச் மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு. ஏன்னா அது பெரிய ரேஞ்ச், கரன்சி இது சும்மா நகர்ந்துட்டு இருக்காது. பாருங்க 2.5% வேல்யூவேஷனை மாற்றிட்டு இருக்கான். இப்போதைக்கு இதில் என்ன ஒரு கிளாரிட்டி நம்ம எதிர்பார்த்தோம்னா, இந்த ஐயத்து தானா, ஸோ இந்த லோ போகலாமே, அவ்வளோதான் நம்ம எதிர்பார்த்தது. ப்ரீவியஸ் லோ ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த லோ போகணும். அது நடுவில் லாட் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் மார்க்கெட் மாறிட்டே இருக்கு. தென் டே டைம் ஃப்ரேம்
அதே தான் இருக்கும் ஜிபிபிலையும். என்ன லோவர்ல மேக் பண்ணிருப்பான். இதை பார்த்து நீங்க எஸ்எம்டின்லாம் யோசிக்க கூடாது, சரியா? அந்த பேர் ரொம்ப மொமெண்டமா இருக்கவே ரொம்ப மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கு, யூரோ வந்து இல்ல. ஸோ இது வந்து எஸ்எம்டி கிடையாது. மார்க்கெட் வந்து செல்ல போகும்போது லோ மாறினா எஸ்எம்டி நினைச்சிடாதீங்க, சரியா? தென் இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீக் கெயின். இதுலயும் டே டைம் ஃப்ரேம் வந்துடலாம். ரெண்டு பேருமே டே டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் கிளியரா தான் இருப்பாங்க. 5000 வச்சவங்க ரெடியா தான் இருக்கும் மார்க்கெட் பார்க்கறதுக்கு. சி இதான் மண்டே ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே போகும் போல மார்க்கெட் கொஞ்சம் லைட்டா சர்ஜ் ஆனதுனால அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் இந்த டாக்ஸ்லாம் வரப்போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சதுனால டாலர் இறங்க ஆரம்பிச்சது, இதெல்லாம் ஏற ஆரம்பிச்சது, சரிங்களா? அதாவது சீஸ்ஃபயர் டாக்ஸ் எல்லாம் இருக்கலாம்ன்றது அப்போ டர்ஸ்டே வர பொறுத்து முன்னாடி நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சது. அந்த பவுன்ஸ் பேக் ஆரம்பிக்கும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு சிஆர்டி. எங்க இருந்து நான் காமிக்கிறேன். மண்டே தெரியுதா? கரெக்டா இந்த லோ ஸ்பீக் பண்ணி வச்சிருந்தானு, எக்ஸாக்ட்லி இந்த லோ. அது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் கைஸ், நான் சும்மா ரேண்டமா வரையில. ஸோ அந்த லோ ஸ்பீக் பண்ணிருந்தா நான் என்ன பார்ப்பேன், டியூஸ்டே பை என்ட்ரி. எது வரைக்கும்? ஐயரோட இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், அவ்வளவுதான். அட் த சேம் டைம் இங்க பாருங்க, ஜஸ்ட் ப்ரீவியஸ் லோ ட்ராப் பண்றேன், ஸ்வீப் ஆகல, தெரியுதா? ஸோ அப்போ நான் இங்க வந்து ட்ரை பண்ண முடியாது என்ட்ரி. இது அப்படியே தான் இருக்கும். 1 hour போறோம். எதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். சிஆர்டி இயூல கிடையாது, ஜியூல மட்டும்தான் இருக்கு. ஜியூல 1 hour போறேன். என்ன தெரியுமா, நான் சிஆர்டி லோ நினைச்சது வந்து மண்டே லோ. ஆனா மண்டேல வந்து டியூஸ்டே எடுத்துட்டான். அந்த செட்டப் திருப்பி வேலிட் ஆனா டவுட்டா தான் இருந்தது. எஸ்எம்டி கம்பைன் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது வேலிட் காமிக்கிறாரு. தெரியுதா? இதுதான் அப்பார்ட் ஃப்ரம் த சிஆர்டி. உங்களுக்கு நார்மலா ஐசிடி பார்க்க தெரிஞ்சாதான் நீங்க இங்க ட்ரேட் பண்ணிருக்க முடியும். இவன் டே லோ எடுக்கல, ஹையர் லோ, 1 hourலயும் ஹையர் லோ. டே டு 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எஸ்எம்டியோட அலைன்மெண்ட் ஆகுது, நல்ல விஷயம். ஜிபிபில எடுத்திருந்தா லோவர் லோ, இது எஸ்எம்டி வந்துருச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, இங்க பாருங்க, இங்க நீங்க செட்டப் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க, பார்ஷலாவது புக் பண்ணிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இது தெரியுதா? மார்க்கெட் கரெக்டா 1 AM வந்தாச்சு. 1 AM குட் டைம், 12 to 12 நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான். ஆனா 10 AM அப்போ பெரிய கேன் அடிச்சிருக்கான். கன்ஃபார்மா யாரா இருந்தாலும் பி வச்சிருப்போம், இல்ல எனிதிங் ஃபுல்லா எக்ஸிட் ஆயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் டிபி போயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டே ஐஆர்எல், இது செகண்ட் டே ஐஆர்எல், டிபி போயிடுச்சு. ஆனா இங்கதான் டே டைம் ஃப்ரேம்ல இருந்து 1 hour டைம் ஃப்ரேம் சிஆர்டி அலைன்மெண்ட் ஆனது. பட் எஸ்எம்டி ப்ராபபிலிட்டி படி நீங்க யூரோல பாத்துருந்தீங்கன்னா வேற லெவல்ல போயிருக்கும். 10 AM எங்கேயோ இருக்கும், டிபி அதுக்குள்ள முடிச்சிருக்கும். 10 AM ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, தெரியுதா? அந்த 10 AM கேன்ல ஜிபி ஏன்னு தெரியல, அதை பார்த்துட்டு சொல்றேன். பட் யூரோ வேற லெவல்ல ஒர்க் ஆயிருக்கு. இங்க என்ன, சிஆர்டி கிடையாது, டே லோ ஸ்வீப் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டிஎஸ் மட்டும் பார்த்துருந்தா யூரோல போட்டிருக்க மாட்டோம், ஜிபி தான் என்ட்ரி போட்டிருப்போம். நம்ம டிஎஸும் பார்த்து லைட்டா என்ன இந்த மாதிரி ஐசிடி படியும் ஓகே மார்க்கெட் கைஸ். ஆக்சுவலா சிஆர்டி டிஎஸ் ஐசிடில வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். நான் உங்களுக்கு எடுக்கிறது வந்து ஈஸியா இருக்கவே ஸ்வீப் மட்டும் பார்த்து ஸ்விங் எடுங்கன்றேன். முன்னாடி இருந்த வீக்லி ரீகா வீடியோ எல்லாம் போய் பாருங்க, வெறும் ஐசிடி மட்டும் தான் பார்த்துருப்பேன். ஐஆர்எல் பார்த்துருப்பேன், 4 or 1 hour ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லியிருப்போம், அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். இங்க மேனிபுலேஷன் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறீங்க. ஸோ மேனிபுலேஷன் ஆன டேல வந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஏ உருவாயிடும். மேனிபுலேஷனுக்கு முன்னாடி டே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஹண்ட் ஆகக்கூடிய டேஸ், அதெல்லாம் ஹண்ட் ஆனதால நீங்க எஸ்எல் வாங்காம தப்பிச்சிருவீங்க. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல வந்து என்ட்ரி பாக்குறீங்க, ஸோ சிஆர்டி ஈஸியா இருக்கும். ஸோ இது PO3 ஓகே. 1 day PO3 நீங்க பாக்குறீங்க, சிஆர்டின்னு கூட வேணாம், ஐசிடி படி 1 day PO3 பாக்குறீங்க. எப்ப என்டர் ஆக போறோம், டிஸ்ட்ரிபியூஷன் கேன்ல வரும்போது தான் என்டர் ஆக போறீங்க, அதனால ஈஸியா இருக்கு. சி இங்க எப்படி போயிருக்கு மார்க்கெட், பயமா ஈஸியா இருக்கு. இதான் எஸ்எம்டியோட ப்ராபபிலிட்டின்னு சொல்றேன். ரெண்டுத்திலயும் லிக்விடிட்டி தான், இதுவும் ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டி தான். இங்க எப்படி இருக்கு லெஃப்ட் சைட் கோ, அதே தான் யூரோலயும் இருக்கு. பட் யூரோ பெர்ஃபார்ம்டு வெல் தென் ஜிபிபி. இது எப்பப்பெல்லாம் நடக்கும், DXY ரொம்ப வாலடைலா இருக்கும் போது அப்படியே அதுக்கு ஈக்குவல் வாலட்டிலிட்டி இன்வெஸ்ட் சார்ட் யூரோ இருப்பான், சரிங்களா? DXY நார்மலா இருக்கானா அப்ப ஜிபிபி தான் வந்து நல்லா இருக்கும். இப்போ DXY வாலடைலா இருக்கா, அப்புறம் வாலடைலா தான் இருக்கு, நம்ம தான் இப்போ வார்ல இருக்குமே. ஸோ வாலடைலா தான் இருக்கு DXY. சி DXYல இதே செட்டப் அப்படியே செல் ஆயிருப்போம். அது எங்க ப்ரோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம யூஎஸ்டி ஜேபியை பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்எம்டிலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க மண்டே நான் அது விக்குன்ற பாடி மாதிரி வச்சிருந்தேன். ஓகே இதை பாருங்க, தெரியுதா? மண்டேவோட ஹையர் டியூஸ்டே எடுத்தாச்சு. பட் இன் யூரோ
மண்டேவோட லோ டியூஸ்டே எடுக்கல, எஸ்எம்டி இது உங்களுக்கு. இது டேல பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணிருக்க முடியாது, அந்த 1 ஹவர்ல பார்த்து ட்ரேட் பண்ணிருக்கலாம். டேல பார்த்தா என்ட்ரி மிஸ் ஆயிருக்கும் தான், அக்செப்டட். பட் 1 ஹவர்ல பார்த்துக்கலாம். ஏன் ப்ரோ நான் 1 ஹவர்ல பார்க்கணும்? இங்க ஸ்வீப் இருக்கு, டிஎக்ஸ்ஒய்ல ஸ்வீப் இருக்கு, ஓகே. யூரோல ஸ்வீப் இல்ல, இது எஸ்எம்டி தானே. சிஆர்டின்னு விட்டுருங்க, ஸ்வீப் விட்டுருங்க. இங்க பாருங்க, இங்க ஸ்வீப் கிடையாது, ஆனா இதுல ஸ்வீப் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எஸ்எம்டி. அதுக்கப்புறம் 1 ஹவர்ல வந்து பார்த்துருப்பீங்க. 1 ஹவர்ல பாருங்க, மண்டே 20, மண்டே 20ன்றது டியூஸ்டேயோடைய ஏசியன் டைம் ஜோன் டிஃபரன்ஸ்னால அப்படி காமிக்கும். அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, மண்டே 11, ஓகே. மண்டே 11 AM, இது மண்டே 11 AM டு மண்டே 20 ஹையர் லோ. இங்க மண்டே 11 AM டு 20 என்ன இருக்கு, ஹையர் இருக்கு. ஸோ அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் செட்டப், தெரியுதுங்களா? எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. செட்டப் வந்து டோட்டலா ஒரே மாதிரி இருக்கும். இது இன்வெஸ்ட் சார்ட், அவ்வளவுதான். அந்த மொமெண்டம் கேப்சர் ஆகுறதுனால உங்களுக்கு யூரோ நல்லா வேலை செஞ்சிருக்கும். ஃபைன், நீங்க யூரோ போயிருந்தாலும் ஓகே, ஜிபிபில போயிருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருந்தது. கோல்டு மட்டும் தான் வீக் என்ட்ரி கிடையாது. அட் த சேம் டைம் செல் செட்டப் வந்தது கைஸ். வெனஸ்டே எதுக்கு வெனஸ்டே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஏன்னா நைட் தானே ஒரு பேச சொல்லியிருந்தாரு. யூரோ இருக்க தந்தம் தான் இதை எடுக்கணும். ஸோ வெனஸ்டே பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் ஜிபிபி எதுவும் போல, தெரியுதா? 25th March, 27th March, 25, ஓகே 27th. வெயிட் a minute bro. அப்போ இங்க 27 இங்க இருக்கு. ஸோ இங்க 27 மார்ச்சை விட மார்க்கெட் ஹையர் ஐயா போயாச்சு யூரோட. 1 ஏப்ரல் இங்க பாருங்க, 25 மார்ச் கீழே தான், 27 கீழே தான் இருக்கு மார்க்கெட். 25 மேலே இருக்கும், ஓகே. பட் சிஆர்டி எதுவும் இல்லை. ட்ரம்ப் சொன்னதில்ல நம்மளுக்கு ஒரு நல்ல எம்எஸ்எஸ், இந்த எஃப்இஜி கரெக்டாக 21 அடிச்சாச்சு. சிஆர்டி இருந்தாலும் ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. இதான் சொன்னேன், ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நியூஸ் டைம்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்பீச்னால போயிடுச்சு, எதுவுமே கிடையாது, டைரக்ட் ஃபால். அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கூட எடுக்கல. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருந்தாலும் அது வேணா செகண்டரி என்ட்ரி பார்த்துருக்கலாம். ஸோ யூரோல எடுத்திருக்கு, ஓகே. ஜிபிபி எடுக்கல. இவ்வளோதான். இது வந்து எதுவுமே நியூஸே நமக்கு தரல, முடிச்சிட்டானுங்க. ட்ரெண்டு இங்க செல்லு வரணும், நல்லா நான் சொன்னேன். இப்போ செல்லாவுக்கு போனால் கோல்டு செல்லு தானே ஆகணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூரோ, ஜிபிபி, நாஸ்டாக், கோல்டு எல்லாம் ஒரே நேரத்தில் செல்லா வருது. காரணம் ஆயில் வந்து இது ஆயில் வாரு, ஆயில் பேஸ்ட் வார், ஜிசிசி கண்ட்ரிஸ் பேஸ்டு. இதுதான் உக்ரைன் ரஷ்யா அடிக்கும் போது அதில் ஆயில்ன்றது சம்மந்தமே படலை, ஆனால் தான் கோல்டு பம்ப் ஆச்சு. கிளியரா? சரி, இப்போ இந்த செட்டப்ல நான் போயிட்டு எடுத்துருக்கலாமானா எடுத்துருக்கலாம். இந்த சிஆர்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக 1 hour எம்எஸ்எஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் எடுக்கிறது 10 AM. அது வந்து மேக்ரோஸு தேர்ஸ்டேஸில் எடுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரைடே மார்க்கெட் டிவி போகாது, ஏன்னா லீவ். ஸோ நான் இந்த ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏயுடி திஸ் வீக், ஏயுடி என்எஸ்டி பிளேடுகள் ஏதோ ஒன்றுல, சிஆர்டியில் ஒன்றுத்துல தான் இருந்தது. இதுதான் இருந்தது, எல்லாமே அதே தான். மார்க்கெட் ஸ்டார்டிங்னா இருக்கும், பையா இருக்கும். அவர் நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் செல்லா இருக்கும். இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். என்எஸ்டி, யூஎஸ்டி, ஏயுடிஎஸ்டி, யூரோ, ஜிபிபி எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரி, இது மண்டேவா? ஸோ மண்டே முடியும் போது கீழே வந்து இருக்கணும். கீழே வந்து தான் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜி தான் இருந்தது. பாருங்க, எடுத்திருக்கா மண்டே. தென் கோயிங் டூ டே ஐஆர்எல், அடுத்த ஒரு கீழே வந்துருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டியூஸ்டே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பைஸு, அந்த ஐஆர்எல் போகிற வரைக்கும். இது கிளியர் பிடிஆர்ஏ. தென் மண்டே கரெக்டாக ஸ்பீட் படிச்சுட்டு முடிஞ்சோடனே டியூஸ்டே நம்ம பை பார்க்கலாம். இது ஒரு டார்கெட், ஐஆர்எல் இது ஒரு டார்கெட். எது வரைக்கும் மார்க்கெட் போகன்றது நமக்கு தெரியாது, ஆனால் 2 டார்கெட் வச்சுக்கலாம். டே டைம் ஃப்ரேம்லேருந்து 1 hour டைம் ஃப்ரேம் போகிறீங்க, பக்கா கன்சல்டேஷன், கிளாரிட்டி இல்லை. அட் த சேம் டைம் என்எஸ்டி, யூஎஸ்டி
சரிதா? இதுல என்ன ஒரே ஒரு எஸ்எம்டி மட்டும் இருந்தது. 31.6 to 31.10. இது 31.6 இல்லை. ஓகே, எஸ்எம்டி இல்லை, அவ்வளோதான். இந்த செட்டப் ஃபுல்லாகவே ஈக்குவல் வசந்தனால எடுக்கவே இல்லை கைஸ். ஃபுல்லாகவே கன்சாலிடேஷன், ஒரு கிளாரிட்டியான ஸ்வீப் அதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு. இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இது ஒன்று தான் ட்ரம்ப் ஸ்பீச்சுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் ட்ரெட்ஸ். நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் இயூஜியூன்னு பார்த்துருந்தா கரெக்டாக போய் ரீச் ஆச்சு. ரீச் ஆன உடனே ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்பீச்சை சொன்னார். எம்எஸ்எஸ்லாம் ரெடியாக இருந்தது. நோ, அவர் இன்சைட் ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க. 21:09 PM கரெக்டாக பெரிய ஃபால், இதுலேயும் பெரிய ஃபால். தென் கண்டினியூ ஆச்சு. நான் சொன்ன மாதிரி தான் இங்கே சிஆர்டி இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இந்த எஃபிஜியில் போயிட்டு நீங்கள் எடுத்துருக்கலாம் ஃப்ரைடே. பட் நாம எடுக்கிறதுக்கான ரீசன் சிம்பிள். மறுநாள் வந்து ஃப்ரைடே லீவு. ஸோ மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்குமா இருக்காங்கன்னு தெரியாது. இதில் போயிருக்கு, அது முடிஞ்ச அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏயூவில் இருந்தால் மொமெண்டம் இல்லை, என்எஸ்ல இருந்தால் மொமெண்டம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நோ ஸ்விங் ட்ரேட்ஸ் இந்த வீக்கில். எதுலையுமே வந்து ட்ரேட்ஸை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இயூ ஜியூ தவிர, இயூ ஜியூல மட்டும் பை ட்ரேட் கிடைச்சிது. அந்த மண்டே டியூஸ்டேஸை கம்பேர் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா டிஏ ஆச்சுனாலும் நீங்கள் பார்சல் புக் பண்ணிருக்கீங்க. ஜியூ எடுத்துருக்கோங்க, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வரைக்கும் போயிருக்குல்ல, ஒரு பார்ஷியலை போட்டுட்டா கூட எஸ்எல் எல்லாம் பண்ணிருக்கோம். பிஇ பார்ஷியல் அப்படின்னு போயிருக்கோம். ஸோ இது ஒன்று தான் ட்ரேட், ஓகே? இதை தவிர்த்து பிடிசி பண்றீங்களோ பண்ணலையோ சும்மா பாருங்க, சும்மா என்ன நடக்குது அதே தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே யூஎஸ்டி ஜேபி ஒன்று இருக்கு, அதை பார்த்துருவோம். ஏன்னா இந்த டிடிஎக்ஸ் ட்ரெண்டிங்காக இருந்தான். உங்களுக்கு அந்த எஸ்எம்டி கம்பேரிசன் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே தான் உதவும். ஃப்ரைடே ஐஸ் வந்து மண்டே எடுத்துருந்தது. தென் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டியூஸ்டேஸ் செல் பார்ப்பீங்க. எது வரையும் பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஐஆர்எல் அங்கே ரியாக்ட் ஆகலைன்னா இந்த கேண்டில் லோ உடைக்கும்னு பார்ப்பீங்க. 1 hour போகுமா? 1 hourல போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. நான் போல கைஸ், இந்த ட்ரேட் போல, பட் சூப்பராக இருந்தது. எஃப்இஜி டேப் வச்சிருப்பீங்க, அந்த எஃப்இஜி ஒர்க் ஆகலை, நாங்கள் போய் டேப் ஆகலை. அது எவ்வளோ பாயிண்ட்ஸில் 2.5 இவ்வளோதான். பட் நான் வந்து ஒன்று தான் வைப்பேன், 2.5 நான் வைக்க மாட்டேன். அதனால தான் அங்கே ட்ரேட் இல்லைன்றேன். அங்கே வந்து கன்சிடரேட் ஆச்சு, அப்படியே ஃபால் ஆச்சு. ஃபைன், நல்ல என்ட்ரி தான், பட் நோ ட்ரேட். அதுக்கப்புறம் சொன்ன 21 நியூஸுக்கு மார்க்கெட் பை ஆச்சு, ஒன்றும் கிடையாது. தென் ஓகே, பிடிசி எடுங்க, டே டைம் ஃப்ரேம் போங்க. நல்லா இருந்தது, ஏன்னா ப்ரீவியஸ் வீக் தான் பார்த்தோம் இந்த செல்ஸை. ஒரு சிஆர்டி வச்சு தான் முடிஞ்சது. வெனஸ்டே ஹை ஆஃப் த வீக், தென் தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃபுல்லாகவே ஃபால் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் நான் பார்க்கல. சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்த்தா வருது ஸ்வீப் வச்சு மார்க்கெட்டிங்க மேலே போகுது. இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் பிடிசிலாம் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது தெரியல. அதை அனலைஸ் பண்ணி இனிமேல் கற்றுக்கிட்டா பார்க்கலாம். ரியல் டைம் மார்க்கெட் நம்ம மண்டே டு ஃப்ரைடே அதில் பாருங்களேன், ட்ரம்ப்பால் அப்படியே டிவி முடிஞ்சுட்டு இருக்கும், ட்ரேட் வராது. கரெக்டாக எம்எஸ்எஸ் வித் ஃபெராலி கேப் 20 டேப் ஆயிருக்கு. 21 ட்ரம்ப் நியூஸ் சொன்னாரு, மார்க்கெட் ஃபால். ஓகே, இப்போ அனலைசஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், சும்மா சாட்டர்டே சண்டேஸோட ஸ்வீப்ஸையும் பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, ஸ்வீப் ஆனது சண்டே, நம்ம என்ட்ரி பார்க்க வேண்டியது மண்டே. நீங்க என்ட்ரியில் எது ஒன்று மார்க் பண்ணணும், இந்த ஐஆர்எல். ஏன்னா அந்த ஐஆர்எல் தான் ப்ரீமியம்ல இருக்கு. இந்த ஐஆர்எல் செல்லாம் வந்துட்டு நம்மளுக்கே நம்பிக்கை கிடையாது, ப்ரீமியம்ல இருந்தால் தான் நம்ம பார்க்கணும். ஈவன் எதாவது டைம் ஃப்ரேம் இருந்தாலும் ஓகே. மாடல் நம்பர் 1 இல்லை, பட் இந்த கேண்டிலால நமக்கு ஒரு யூஸ் ஐஎஃப்இஜி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோதான், இதான் என்ட்ரி. இங்கே தொட்டுட்டு நல்லா போச்சா, திருப்பி கீழே வரும்போது கேண்டில வந்து உள்ள க்ளோஸ் வைக்கும் போது யாரா இருந்தாலும் சரி எக்ஸிட் ஆகாதான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா க்ளோஸே வைக்கலாம், எப்படா ஹோல்ட் பண்றதுன்னு நல்ல ஒரு திங்கிங் வந்துடும் நமக்கு. அது நார்மல் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ப்ரீமியம் ஐஆர்எல். அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஐயோ கீழே இருக்க ஐஆர்எல் இருந்து கீழே விழுதோ மார்க்கெட்டு, எம்எஸ்எஸ் மாதிரி இருக்கு, பாடி க்ளோஸ் மாதிரி இருக்கு. இதான் சொல்றேன், நான் பார்ஷல் எப்பவுமே வச்சுக்கோங்கன்றேன், அது கேஷுவல். இப்போ இந்த ட்ரேட்டை நீங்க பார்ஷல் புக் பண்ணி நல்லா கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க, இல்லைன்னா வேஸ்ட். நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். இந்த பாருங்க, இது என்ன 3.6 RR தான் இந்த ட்ரேட், சரியா? 3 to 4 RR ட்ரேட். நீங்க வந்து ஒரு 2 hour தான் பார்ஷல் வைக்க முடியாது, அதனால முடியாது, சரியா? இங்க பாருங்க,
2.2 இருக்கு. 2 hours புக் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். எதுக்கு ப்ரோ பார்ஷல்ஸ் புக் பண்ணணும்? சம்திங் நீங்க எடுத்த ரிஸ்கையாவது நீங்க வந்து கெயின் பண்ணிடணும். இப்போ நான் பார்சல் புக் பண்ணிட்டு ஏன் இங்க ஹோல்ட் பண்ணணும்? சரி, இங்க ஃபெராரி கப் இருக்கு, நல்லா தான் போயிருக்கு மார்க்கெட். ஸோ ஹோல்ட் பண்ணாமே ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் பாடி க்ளோஸே வைக்கலாம். அதுக்கு மேல உள்ள இருக்க முடியாது. பிஇஓ இல்ல ஸ்மால் எஸ்எல் பிஇலே வெளியே வந்து என்ன கேட்டா, இங்க நல்ல ஒரு ஃபெராரி கேப் பாடி க்ளோஸ் வச்சிருச்சு, இதுக்கு மேல நாங்க ஹோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி பல என்ட்ரிலாம் கிடையாது. நீ நல்லா ட்ரேட் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. மிஞ்சி போனா 10 என்ட்ரில ஒரு என்ட்ரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும். மிச்ச என்ட்ரிலாம் கரெக்டாக பிஇல சுத்திட்டு இருந்தாலும் போயிடும். பி மீன்ஸ் இந்த ஃபேராலி கேப்ல வந்து பாடி க்ளோஸ் எல்லாம் அப்படியே சுத்திட்டே இருக்காங்க, நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். தென் அக்யூமேட் ஆயிட்டு ஒரு மேனிபுலேஷன் எதனா பண்ணிட்டு உடனே கிளம்பிடும். பாடி க்ளோஸ் வச்சிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது போகன்றது எனக்கு என்ன தெரியுமா? என்ன போயிருக்கீங்க, அதுக்கு நான் எல்லாத்தையும் என்ட்ரி நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் வேணா ஒன்று பண்ணலாம், திருப்பியும் இங்க வந்து ரியாக்ட் ஆயிட்டு ஒரு பை பாடி க்ளோஸ் வச்சிருக்கான், இந்த ஐஎஃப்இஜி நம்பி டேப் பண்ணும்போது போடலாம். பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா, பெண்டிங் எதுவுமே இல்லை. இங்க இருக்கிற லிக்விடிட்டி டச், இங்க இருக்கிற லிக்விடிட்டி டச், மார்க்கெட் கன்சல்டேட் ஆகுது, நான் விட்டுருவேன். இங்க போகுமா போவாதுன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஒரு பார்ஷியல்ஸ் சேஃப்டி நெட்டுக்காக வச்சுக்கோங்க, இவ்வளவுதான். இந்த வீக் பாத்தீங்கன்னா XAUSல 4/215 நல்ல என்ட்ரி இருந்தது. இயூஆ ஜியூன்னு பார்க்கும்போது உங்க டெசிஷன் பை என்ட்ரி இருந்தது. தென் ஏயு என்யூ இது எல்லாமே செல் என்ட்ரிஸ், இயூஜி உட்பட எல்லாமே ட்ரம்ப் ஸ்பீச்ல போனதுதான். ஸோ நம்ம அந்த ஸ்பீச் எல்லாம் கடிச்சுலாம் என்ட்ரில எடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. ஓகே, லிமிட். பிடிசியும் சேம் டைம் அதே தான். யூஎஸ்டி ஜேபில இருந்தது, பட் ஃபெராரி கப் டேப் ஆகல. இதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த ஏயு என்யூ யூஎஸ்டி ஜேபி எல்லாம் விட்டுருங்க. கோல்டு யூரோ ஜிபிபி நல்லா பாருங்க. அதுல 1 day to 1 hour ஸ்விங் 3 பேர்ல எதனா ஒரு பேர்ல வீக்லி ஒரு ட்ரேட் கிடைச்சா கூட ஓகே தான். மந்த்லில உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். அப்போ போன வீக்ல நிறைய ட்ரேட் இருந்தது இல்ல, சூப்பரா இருந்தது. போன வீக் நிறைய ப்ராஃபிட், அதிகமான ஆர்டர் புக் ஆயிருக்கும். சரியா? இப்போ போன வீக் 4 நாளும் கோல்டுல 4/15 மினிட் சிஆர்டிஎம் இருந்தது. இந்த வீக்ல ஏதோ 2 ட்ரேட் தான் இருந்தது. அந்த மாதிரி நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு இன்ட்ராடே கவர் ஆயிடும். இது இன்ட்ராடேக்கு தாராளமா ஒர்க் ஆகும், ஸ்விங் ட்ரேடுக்கு தாராளமா ஒர்க் ஆகும். யாரெல்லாம் கண்டினியூஸா சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்களோ, அவங்க அந்த 4/15 15900 கேண்டில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கோல்டு தான் 21 சேர்த்து பாருங்க. நான் சொல்றது வந்து டைமிங் ஆஃப் த 4 hour ஓப்பனிங். ஓகே, ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அது லாஜிக் தான், அது ஐசிடியோட லாஜிக் தான். ஐசிடி இல்லாம அங்க சொல்ல, நான் தெளிவா சொல்றேனே. நீங்க அந்த ஸ்வீப் இல்லாம மொத்தமா போய் மார்க்கெட்டை பாக்குறீங்கன்னா நீங்க கன்சல்டேஷனையும் பார்ப்பீங்க, மேனிபுலேஷனையும் பார்ப்பீங்க, ராங் மேனிபுலேஷனும் பார்ப்பீங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் வரதுக்குள்ள மேபி எஸ்எல் வாங்கியிருப்பீங்க, இல்லை பொறுமையா இருந்தா நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அதுக்கு பதிலா அந்த ஸ்வீப் பார்த்துட்டு உள்ள போகும்போது அவன் அக்யூமுலேஷன் பேஸ்ல மாட்டாம தப்பிச்சிட்டீங்க. ராங் மேனிபுலேஷனும் ரைட் மேனிபுலேஷனும் எதுலையுமே நீங்க மாட்டாம மேனிபுலேஷன் ஆனதுக்கு பிறகுதான் நீங்க உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் உள்ளதான் போறீங்க. ஸோ உங்களுக்கு அக்யூமுலேஷன் காலியாக மேனிபுலேஷன் முடிஞ்சிருக்கும், எம்எஸ்எஸ் பிடிஆரே வச்சிருக்கோம், ஆப்போசிட் லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கும். அங்க நான் உங்களை ஜஸ்ட் பார்க்க சொல்றது கொஞ்சம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, கீழே அவள் இருக்கா பாருங்கன்ற. சும்மா எல்லா ஸ்வீப்பும் ஸ்வீப் இல்லை. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் பயாஸ் கொஞ்சமா நம்மளுக்கு தெரியணும் ப்ரோ. அது கூட நம்மளுக்கு தெரியாம அதையும் ஒரு ஷார்ட்கட் சொல்லணும்னா முடியாது. அந்த மாதிரிலாம் ஷார்ட்கட்லாம் இருந்தால் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, அதனால கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸும் படிங்க. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கலனால பயாஸ் புரியும். அதுதான் உங்களுக்கு வெறும் ஃபண்டமெண்டல் சொல்லாம 4 hourல கோல்டு வந்து ஏன் பை போச்சுன்னு போன வீக் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தேன். வீக்லி ரிஜெக்ஷன் ஆயிருந்தா 4 hourலயே உங்களுக்கு தெளிவா ஓபி வச்சுட்டு போயிருந்தா ரீட்ரேஸ்மெண்ட் அதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் ஆயில் வார்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ கொஞ்சமாவது நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் படிச்சிருக்கேன். இங்க ஸ்ட்ரக்சர் தான், வேற எதுவும் பார்க்கல. நான் பெரிய ஃபாலுக்கு இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஓபி. அந்த ஓபில இருந்து ஒரு 4 hour ஃபேராலி கேப்ல இருந்து போயிருக்கு. அங்க நடுவில் பாத்தீங்கன்னா நான் பார்க்க வேண்டியது அந்த 159 தான். ஒன்னை வந்து 5 சம்திங் இது ஸ்வீப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இங்க நீங்க பாக்குற ஒரு என்ட்ரிஸ்மே ஐசிடி ரிலேட்டட், பட் ஸ்வீப்புக்கு அப்புறம் பார்க்கறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தோம், சாரி 5 இங்க இருக்கு. சரியா? இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தோம். இதுலயுமே எஃப்இஜி டேப் தான், இந்த எஃப்இஜி இங்க டேப் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் நான் பயாஸ் பாருங்கன்ற, வேற எதுவும் பெருசாலாம் சொல்லல. ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் லைவ்ல. மற்றபடி நீங்க பேக் டெஸ்ட் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் லைவ்ல குவாலிட்டியா இருக்க முடியும். இதை தவிர்த்து வேற எதனா நான் ட்ரேட் பண்ண போறேன்னா எந்த கரன்சியும் மொமெண்டம் தராது கைஸ். கிராஸ் கரன்சி பேர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு. தராது. உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கரன்சிஸ்லாம் பாத்தீங்கன்னா யூரோ ஜிபிபி தான் மொமெண்டம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா ஏஷியன் பேஸ்டான ஏயுடி என்எஸ்டி பார்ப்பீங்க. கமோடிட்டினா கோல்டு தான். ஆயில்லாம் ட்ரேட் பண்றேன்னா அது எல்லா நேரம் போனா எப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? தென் ஏஷியன் பேர்ஸ் எனக்கு டைமிங் இருக்கும் ப்ரோ, அதான் பண்ண முடியல. யூஎஸ்டி ஜேபிஐ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து, ஜிபிபி ஜேபி யூரோ ஜேபி எல்லாம் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். கிரிப்டோனா பிடிசி மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன எத்திரமோட எஸ்எம்டி கம்பேர் பண்ண வச்சுக்கோங்க. எவ்வளவுதான், எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு. இதுல எதை நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணணும்னு என்ன கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் கோல்டு யூரோ ஜிபிபி பாருங்கன்னு தான் சொல்லுவேன்.
டே டு 1 ஹவர் நல்லா பார்க்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 hour to 15 பாருங்கன்றேன். கிளியருங்களா? செட்டப் என்ன ப்ரோ கரெக்டாக பார்க்கறதுனா உங்க சைட்ல எடுக்க போற என்ட்ரிக்கு ஆப்போசிட் செக்யூரிட்டி கலெக்ட் ஆகிட்டு பெண்டிங்ல இருக்கணும் டார்கெட்டுக்கு. தென் எங்கேயுமே நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரெண்டிங் மார்க்கெட் நல்லா பண்ணுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் பண்றோம்னா அது டே டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் தான் பண்ணுங்க. இவ்வளவுதான். இதுவரையும் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேனே, வேற எதுவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? இதுல எஸ்எம்டின்றது அடிஷனல் கன்ஃபர்மேஷன். என்கியூர் வரும்போது எஸ்எம்டில நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் எஸ்எம்டி. இங்க கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸா விடுவேன். எஸ்எம்டினால கான்டெக்ட் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட். இதான் நம்ம இந்த வீக் பார்க்கறது. நெக்ஸ்ட் வீக்ன்றது ரொம்ப சிம்பிள். அந்த 48 hours அந்த சீஸ் ஃபயர் முடிஞ்சிட்டு அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மார்க்கெட்டுக்கு அது வந்து பாதகமா இருக்கு அப்படின்னா ஆயில் ஏறும், டாலர் ஏறும். உங்களுக்கு எப்பவும் போல கோல்டு, யூரோ, ஜிபிபி, ஏயுடி, என்எஸ்டி, நாஸ்டாக் எல்லாம் கீழே விழும். இல்ல அமைதிக்கான பேச்சுவார்த்தை வருதுன்னா ஸோ அப்போ ஆயில்லாம் ஏறாது, டாலர்லாம் ஏறாது, இவங்க எல்லாரும் பை ஆவாங்க. அதுக்கேற்ற செட்டப்ஸும் மார்க்கெட்ல பாருங்க. கோல்டுல ரெண்டுமே இருக்கு, பைக்கும் இருக்கு, செல்லுக்கும் இருக்கு. யூரோ ஜிபிபிலாம் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு செல் சைட்ல. இந்த ட்ரம்ப் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும், அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு. நான் மேக்ஸிமம் எல்லாம் வந்து நினைக்கிறேன் எங்க வாரம் முடியாத மாதிரி இருக்கு. ஸ்டோனேஜ் கூட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு ஈரான மிரட்டி. அதுவும் இல்லாம இறங்கி அடிக்கிறதுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் அமைச்சிருக்காங்க. அவங்க வேற அங்க ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்காங்க. பீ ஸ்டாக்ஸ் வருதோ இல்லையோ ஈரான் சைட்ல இருந்து அமெரிக்கா பேசுறதுக்கு ஒன்றுக்கு அவன் பதிலடி கொடுக்கறது ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. $2 million வந்து டோல்கேட்டுக்கு பீஸ் ஆகும் போட்டிருக்காங்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு வெசல்ஸும் கடக்கிறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா எங்க வார முடியாத மாதிரி எதுவுமே சிக்னேச்சர் இல்லையே. இப்போ பேரிஷா தான் இருக்கும் மார்க்கெட். வில் சி. எதா இருந்தாலும் அப்பதான் நம்ம பார்க்க முடியும். கம்மிங் வீக்ல கொஞ்சம் கிரியேட் ஆகட்டும் மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து டிபி அடிக்கிற வீக்கா தான் இருக்கு. புதுசா என்ட்ரி கிரியேட் ஆகிற வீக் மாதிரி தெரியல. ஆல்ரெடி இருக்கிறது ஆன்கோயிங் அதே ப்ராசஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். மேபி வெனஸ்டே போல ஸ்பின் ட்ரெக்ஸ் கிடைக்கலாம். லெட்ஸ் சி. தேங்க்யூ கைஸ். டவுட் செஷன் தனியாக வச்சுக்கலாம். தேங்க்யூ.